ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ராகு காலத்தில், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சொல்ல வேண்டிய நடுக்கம் தீர்க்கும் பெருமான் பதிகமும் சரபேஸ்வர் அஷ்டகமும் தெரிந்து கொள்ளலாம். எதிரிகளின் தொல்லைகளால் அவதிப்படுவோர், ஏவல், பில்லி, சூனியம் என தீவினைகளால் துன்பப்படுவோர், பணப்பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், நோயுற்றவர்கள் என எவ்விதமான துன்பங்களுக்கும் துயர் நீக்கும் கடவுளாக சரபேஸ்வரர் போற்றப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி 11 சுற்று வலம் வந்து இவரை வழிபட்டு சென்றால் மேற்படி தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதை 11 வாரங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே செல்ல முடியாதோரும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் இருந்த இடத்திலிருந்து இந்த தல இறைவன், நடுக்கம் தீர்த்த பெருமான் மற்றும் சரபேஸ்வரரின் பெருமை அறிந்து அவர்களை வணங்கி சரபேஸ்வரர் அஷ்டகம் மற்றும் குறை தீர்க்கும் நடுக்கம் தீர்க்கும் பதிகமும் சொல்லி துன்பங்கள் நீங்க பெறுவோம். அச்சுவக்ரீவன், விடபக்ரீவன், வியாழக்ரீவன்ற 3 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தனர். அதன் பயனால் தேவராலும் மற்ற எவராலும் அழியாத வரத்தை பெற்றனர். பொன், வெள்ளி, இரும்பு கோட்டை அமைத்து தேவர்களையும் உலக உயிர்கள் அனைத்தையுமே துன்புறுத்தி வந்தனர். நடுநடுங்கி வாழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் சரணடைந்தனர். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தமது நகைப்பால் 3 அசுரர்களையும் அவர்களது கோட்டைகளையும் அழித்தொழித்தார் ஈஸ்வரன். இதனால் அனைவரின் வாழ்விலும் பயத்தால் ஏற்பட்ட நடுக்கம் நீங்கியது. இதே போல ஹிரண்யனை அழித்த நரசிம்மருக்கு ஏற்பட்ட அசுரத்தன்மையால் உலக உயிர்கள் எல்லாம் நடுநடுங்கின. தேவர்கள் உள்ளிட்ட அனைவரின் வேண்டுதலின்படி சிவபெருமான் தனது அம்சத்திலிருந்து தோன்றிய வீரபத்ரரிடம் நரசிம்மரின் அட்டகாசங்களை நிறுத்தி அவரை சாந்தமூர்த்தியாக்க ஆணையிட்டார். வீரபத்ரரும் சரபேஸ்வரர் வடிவம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தி இயல்பு நிலைக்கு வரச் செய்து அமைதியை ஏற்படுத்தினார். மொத்தத்தில் வாழ்வில் நடுக்கத்தை சந்தித்த அனைவரின், அதாவது கம்பம்ன நடுக்கம், அந்த நடுக்கத்தை கம்பத்தை நீக்கிய இறைவனாக இந்த தலத்து இறைவன் விளங்குவதால் கம்பகரேஸ்வரர் என்றும், நடுக்கம் தவிர்த்த பெருமான், நடுக்கம் தீர்க்கும் பெருமான் என்றும் அழைக்கப்படுகிறார். தேவர்களின் நடுக்கத்தை இறைவன் தீர்த்த பின் அறங்களை வளர்ப்பவளாக இந்த தல அன்னை தர்ம சம்வர்தினி எனும் அறம் வளர்த்த நாயகி என்ற பெயரில் அருள் பாலிக்கிறாள். இப்போ நாம திருபுவனம் நடுக்கம் தீர்க்கும் பெருமான் பதிகம் பார்க்கலாம். இன்னா நல்கும் இருவினைகள் எல்லாம் தீர்த்தின் அருள் புரியாய், உன்னால் செய்ய இயலாத ஒன்றும் உண்டோ என்றென்று பன்னாள் பரவி பணி செய்யும் பத்தர்க்கென்றும் துணையாவான், நன்னீர் வயல் சூழ் புவனத்தில் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. என் செய்வேன் நீ அருளாயேல், இல்லேன் மற்று பற்றிங்கே, உன் செய்யாரும் அடியல்லால் உள்கேன் என்று தொழுவார்க்கு, முன் செய்வினைகள் என்ற கடல் முற்றும் வற்ற அருள் புரிவான், நன்சை புடைசூழ் புவனத்தில் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. செம்பொன் ஒத்த சடையானே, திரண்ட நண்டை கண்டஞ்சி உம்பர் ஓடி வந்திரைஞ்ச உண்டு கண்ட திட்டவனே, சிம்புள் உருவும் கொண்டவனே, சிவனே என்பார் கருள் புரிவான், நம்புகின்ற அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. பாலும் தயிரும் கொண்டாட்டி பரவு மார்க்கண்டேயரிடம், காலன் சினந்து வந்த காலால் உதைத்து காத்தவனே, நீலம் ஆறும் கண்டத்தாய் நெற்றிக் கண்ணா என்றென்று ஞாலம் வந்து பணிந்தேத்தும் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. உச்சி மீது பிறை சூடி ஓத நஞ்சை உண்டவனே, அச்சுறுத்தும் நாகத்தை அறையில் ஆர்த்த அற்புதனே, பிச்சை குழல்வாய் என்றென்று பெருமை எல்லாம் மிக பேசி நச்சுகின்ற அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. வானுள்ளோரும் மலர் தூவி வணங்குகின்ற மாதேவன்,
தேனுள் சுவையாய் திகழீசன் செம்பொற் சடையன் கையினிலோர் மானுள்ளான் தன்மை என்பர் வாடா வண்ணம் தேடி வந்து நானுள்ளேன் என்றருள் செய்து நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. விண்ணில் திரியும் முப்புறங்கள் வேவமேறு வில்லேந்தும் அண்ணல் அரிக்கு சலந்தரனை அழித்த ஆழி அருள் செய்தான் பண்ணும் சொல்லும் இயைந்து வரும் பாடல் கொண்டு பதம் போற்றி நண்ணுகின்ற அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. கோளும் அஞ்சி பணி செய்யும் கொடிய அரக்கண்ணாலஞ்சு தோளும் நெறிய விரலூன்றி தோத்திரங்கள் கேட்டிறங்கி நாளும் வாழும் நல்கியவன் நரைவெள்ளேற்றன் புகழ் பாடி நாளும் போற்றும் அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. தேடு பன்றி அன்னமிக திகைக்க ஓங்கு தீயானான் பாடுகின்ற பொருளெல்லாம் பாம்பை அறையில் ஆர்த்து நடம் ஆடுகின்ற பரம்பொருளே ஆகக் கூடும் அன்போடு நாடுகின்ற அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. ஓவாதென்றும் பொய்களையே உரைத்து திரிவார் உமை கோணை மேவா மெண்டர் வெற்றுரையை விட்டு வம்மின் அருள்வானே. காவார் மலர்கள் கழலிட்டு கண்கள் கசிய தமிழ் பாடி நாவால் ஏத்தும் அடியார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. கரையார் கண்டா நால்வர்க்கு கல்லால் நீழல் அறமுறைத்தாய் பிறையோடறவும் முடிமீது பின்னுகின்ற பிஞகனே. இறைவா ஏற்ற கொடியுடையாய் என்று வாழ்த்தி நெக்குருகி நரையார் மலரால் தொழுவார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. நரையார் மலரால் தொழுவார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. நரையார் மலரால் தொழுவார்த்தம் நடுக்கம் தீர்க்கும் பெருமானே. இந்த பாடலை கேட்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டங்கள், நடுக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் அந்த அச்சத்தை, பக்தர்களுடைய அச்சத்தை ஓடி வந்து தீர்ப்பானாம் இந்த கம்பகரேஸ்வரன் என்னும் நடுக்கம் தீர்க்கும் பெருமான். மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல். அடுத்தது நாம் சரபேஸ்வர அஷ்டகம் பார்க்கலாம். ஸ்ரீ சரபாஷ்டகம். ஸ்ரீ சிவ உவாச்ச ஸ்ருணு தேவி மகாகுஹ்யம் பரம் புண்ணிய விவர்தனம் சரபேஷாஷ்டகம் மந்திரம் வக்ஷ்யாமி தவ தத்வதக ரிஷின்யாசாதிகம் யத்தத் சர்வ பூர்வவதாச்சரேத் தியான பேதம் விசேஷேன வக்ஷ்யாம்யஹமத சிவே. தியானம் ज्वलनकुटिलकेशं सूर्यचन्द्राग्निनेत्रं निशिततरणकाग्रोद्धूतहेमाबदेहं शरभमतमुनीन्द्रैः सेव्यमानं सिताङ्गं प्रणतभयविनाशं भावयेत् पक्षिराजम्. अथ स्तोत्रं देवादिदेवाय जगन्मयाय शिवाय नाळिकनिबाणनाय शर्वाय भीमाय शराधिपाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय हराय भीमाय हरिप्रियाय भवाय शान्ताय परात्पराय मृडाय रुद्राय विलोचनाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शीतांशुचूडाय दिगम्बराय सृष्टिस्थितिध्वंसनकारणाय जटाकलापाय जितेन्द्रियाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कलङ्ककण्ठाय भवान्तकाय कपालशूलार्तकराम्बुजाय भुजङ्गभूषाय पुरान्तकाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शमादिषट्काय यमान्तकाय यमादियोगाष्टकसिद्धिदाय उमादिनाथाय पुरातनाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय गृणादिपाशाष्टकवर्जिताय किलीकृतास्मत्पतिपूर्वकाय गुणादिहीनाय गुणत्रयाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कालाय वेदामृतकन्दलाय कल्याणकौतूहलकारणाय
स्थूलाय सूक्ष्माय स्वरूपगाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय पञ्चाननाय अखिलभास्कराय पञ्चाशदनार्ध्यपराक्षयाय पञ्चाक्षरेशाय जगद्दिताय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय इति श्रीशरभेशाष्टकं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः।